வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரனை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன்னு நிலாவோட அப்பா அவரை இறக்கி விட்டுட்டு தம்பி தம்பி ஒரு விஷயம் பேசணும்னு சுற்றி வளைச்சி ஆரம்பிச்சிடுறாரு. தாமா கேட்க வந்ததை. ஏன்பா, நிலாவுக்கு உங்களை எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்கிறீங்க, சோழன் கிட்டேயும் எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரில, அப்புறம் எதுக்கு சோழனை டிவோர்ஸ் பண்ணான்னு கேட்குறாரு அவரு. இன்னைக்கு வரைக்கும் அது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சேரன் கிட்ட கேட்க, சேரன் அப்படியே தயங்கி மென்னு முழுங்குறாரு. நானும் அவகிட்ட பல முறை கேட்டு பார்த்துட்டேன், சொல்ல மாட்டேங்கிறா. அவங்கக்குள்ள அப்படி என்னதான் தம்பி பிரச்சனை அப்படின்னு நிலாவோட அப்பா கேட்க, சேரன் ரொம்பவே தயங்கிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. என்னடா இப்படி கேட்குறேன்னு யோசிக்காதீங்க அப்படின்னு அவர் கேட்க, ஐயோ இதில் என்னங்க சார் இருக்கு, உங்க பொண்ணை பத்தி நீங்க கேக்குறீங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்றாரு சேரன். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி சேர்த்து வைக்க முடியும்னு ஒரு பிட்ட போடுறாரு நிலாவோட அப்பா. சேரனுக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது அது ஒரு பெரிய கதைங்க சாருங்கிறாரு அவரு. என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தை வெளிக்காட்டாம அளவா கேக்குறாரு நிலா அப்பா. நிலா உங்க வீட்டை விட்டு எங்க வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளையிலேயே டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுச்சிங்க சார் அப்படின்னு சொல்ல அதிர்ச்சியை வெளிக்காட்டிக்காம நிற்கிறாரு. கோர்ட்ல 6 மாசம் டைம் கொடுத்தாங்க. அந்த 6 மாசத்துல மனசு மாறி டைவர்ஸ் வேணான்னு சொல்ல போற நேரம் எதிர்பாராத நிறைய விஷயம் நடந்துருச்சுங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல அவருக்கு இப்போ உண்மையாவே பதட்டம் ஆயிடுது. தம்பி தம்பி எனக்கு புரியல, சோழனை பிடிச்சி போய் தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணினா? என் பொண்ணா இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறா? என் வளர்ப்பு தப்பாயிடுச்சோன்னுலாம் தோணுது அப்படின்னு அவரு பதட்டப்பட அதை தாங்கிக்க முடியாம சேரன், ஐயோ சார் சார் நீங்கள் நிலாவை தப்பாக நினைக்காதீங்க சார். நிலா ஒரு காரணமாக தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணுச்சு, அது மேலே தப்பு இல்லை. இந்த விஷயத்த நிலாவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேங்க சார், ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலைன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்றது சரியா தப்பான்னு கூட தெரியல, ஆனா நீங்க நிலாவை தப்பா நினைக்க கூடாது, அதனால சொல்றேன். சோழன் உங்க வீட்டுக்கு டிரைவரா வந்தான்ல, அதை வச்சு தானே அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்க, அதனாலதான் நிலா அவன் கூட வந்துருச்சு அப்படின்னு தானே நீங்க நினைச்சீங்கன்னு சேரன் கேக்குறாரு. ஆமா தம்பி, அதுதானே உண்மைங்கிறாரு நிலாவோட அப்பா. அப்படியெல்லாம் இல்லைங்க சார், அப்படி நடக்கல சார். நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நிலாவை நீங்க தப்பாவே நினைக்க மாட்டீங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல நிலாவோட அப்பா பரபரப்பா பாக்குறாரு. நீங்க நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்க இல்லைங்க சார் அப்படின்னு சேரன் கேட்க, ஆமா ஆமாங்கிறாரு அவரு. அவரை நிலாவுக்கு பிடிக்கல, சோழன் கிட்ட அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக உதவி கேட்டிருக்காங்க. சோழன் நிலாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விடுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான். சென்னைக்கு வந்துட்டா ஏதோ ஒரு வேலை பார்த்து பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாம், அப்புறம் பொறுமையா அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் நிலா நினைச்சது அப்படின்னு சேரன் சொல்ல அவர் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. நிலாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விட்டு ஹெல்ப் பண்றதுக்கு தான் சோழன் நிலாவை உங்க வீட்ல இருந்து கூட்டிக்கிட்டு வந்தாங்க சார், மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் லவ் எல்லாம் பண்ணலைங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல நிலாவோட அப்பாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நீங்க தான் அவங்க லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்களும் பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அடுத்தடுத்து என்னென்னமோ நடந்து போச்சுங்க சார். அவங்களுக்கு கல்யாணமே நடந்துருச்சுங்க சார். இது கல்யாணம் வரைக்கும் போகும்னு நிலாவுக்கே தெரியாது. நடந்த இந்த கல்யாணத்தை நிலா ஒரு கல்யாணமாவே யோசிக்கல. அந்த நிமிஷம் அங்கிருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு மட்டும்தான் பார்த்துச்சு அப்படின்னு சேரன் சொல்ல சொல்ல அவங்க அப்பா தவிப்போடு பாக்குறாரு. தம்பி தம்பி என்ன சொல்றீங்க, அப்ப நிலா சோழனை விரும்பலையா அப்படின்னு அவரு பயங்கர தவிப்பும் அதிர்ச்சியுமா கேட்க, இல்லைங்க சார், நிலாவுக்கு சோழன் மேல எந்த விருப்பமும் இல்லை, அதனாலதான் கல்யாணம் ஆன கையோட டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிருச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோ இது எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இந்த விஷயத்த சொல்றதுக்கு நிலா பல முறை ட்ரை பண்ணுச்சுங்க சார், ஆனா பாவம் நிலாவால சொல்ல முடியல. டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்கு கோர்ட் 6 மாசம் டைம் கொடுத்தாங்கல்ல, அப்பதான் நிலாவும் சோழனும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்த சோழன் பையன் இருக்கான் பாருங்க சார், அவன் மேலதாங்க சார் தப்பு. அவன் சின்னதா பொய் சொல்லுவாங்க சார், அவன் வாய் தான் அவனுக்கு எதிரியே. அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு ஒரு போலீஸ்காரரு
இவங்கள லவ்வர்னு நினைச்சு பேசி இருக்காங்க. அதுக்கு சோழனும் ஆமா நாங்க லவ்வர்ஸ் தான் சொல்லி இருக்கான் அப்படின்னு சேரன் சொல்ல நிலாவோட அப்பா மறுபடியும் அதிர்ச்சியா பாக்குறாரு. நிலாவுக்கு அப்ப சோழன் மேல எந்த விருப்பமும் இல்லைங்க சார். சோழனுக்கு தான் நிலாவை பிடிச்சிருந்திருக்கு. போலீஸ் வேற லவ் பண்றீங்களான்னு அதட்டி கேட்கவும் அவனும் ஆமான்னு சொல்லி இருக்காங்க சார். சரி அப்ப கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொல்லி இருக்காங்க. இவனும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கான். ஆனா நிலா கிட்ட அதுதான் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழின்னு சொல்லி பொய் சொல்லி இருக்காங்க சார். இதனாலதான் அவங்க கல்யாணமே நடந்துச்சுங்கிறாரு சேரன். அவங்க அப்பா அதிர்ச்சியும் தவிப்பும் படபடப்புமா பார்த்துட்டு இருக்க கோர்ட்ல வச்சு டைவர்ஸ் வேணான்னு சொல்ல போற நேரத்துல தான் நிலாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சிங்க சார். ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க லவ்வர்ஸ் இல்லைன்னு சொல்லி இருந்தா கல்யாணம் பண்ணாமலே அங்க இருந்து தப்பிச்சிருக்கலான்னு நிலாவுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துல தான் நிலா நேரா கோர்ட்டுக்கே போய் டைவர்ஸ் வேணும்னு கேட்டுடுச்சு. ஆனா காலப்போக்கில் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது சோழன் அன்னைக்கு சொன்ன போய் அவனுக்கே வினையா வந்து முடிஞ்சிருச்சுங்க சார் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்ற சேரன். ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். கண்டிப்பா அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சேரன் சொல்ல நிலாவோட அப்பா சேரனோட கையை பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பா, இப்பதான் மனசு ரொம்ப லேசா இருக்கு அப்படிங்கிறவரு நிம்மதியா நெஞ்சில கைய வச்சுட்டு அப்ப சோழன் நிலா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலையான்னு கேட்குறாரு. இல்லைங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல அவர் ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போனவர் சமாளிச்சுக்கிட்டு சரிப்பா இப்பவாவது சொன்னீங்களே, என் பொண்ணை பத்தி எனக்கே தெரியல பாத்தீங்களா, ரொம்ப நன்றிப்பான்னு கையெடுத்து கும்பிடுறாரு. ஐயோ சார் என்னங்க சார், எனக்கு எதுக்குங்க சார் நன்றியெல்லாம் சொல்றீங்க, என்னைக்கா இருந்தாலும் இது உங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மைதானேங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல அவரும் மெதுவா ஆமான்னு தலையாட்டுறாரு. அவரோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட உணர்ச்சி போராட்டங்கள். பாண்டியன் ஒரு சேர்ல சோகமா உட்கார்ந்துருக்க பல்லவன் இன்னொரு பக்கம் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. விசில் அடிச்சுக்கிட்டு ஜாலியா உள்ளர வர்றாரு சோழன். வந்தவர் கார் சாவிய அங்க இருக்க ஆணில மாட்டி விடுறாரு. பாண்டி பரிதாபமா உட்கார்ந்துருக்காரு. சோழன் பாண்டிய பார்த்து அப்படின்னு திரும்பிட்டு மொபைல் எடுத்துக்கிட்டு பாண்டி டேய் பாண்டின்னு கூப்பிட உம்முன்னு நிமிடுறாரு. உன் ஃபோன் தான் அடிக்குதுன்னு சொல்ல யாருடான்னு கேட்குறாரு பாண்டி. யாருன்னு தெரியல, நம்பர் தான் இந்தான்னு கொடுக்க வாங்கிக்கிறாரு அவரு. பாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல தம்பி வண்டியில் ஆயில் லீக் ஆகுது, நாளைக்கு கடை இருக்கான்னு கேட்குறாரு ஒருத்தர். எடுத்துட்டு வாங்கண்ணே, கடை இருக்கு பார்த்துக்கலான்னு சொல்ல சரிங்க தம்பிங்கிறாரு அவரு. சரிங்கண்ணேன்னு பாண்டியும் ஃபோனை வைக்கிறாரு. மறுபடியும் அவர் முகம் சோகத்துக்கு போயிட டேய் பாண்டி என்னாச்சுடான்னு சோழன் கேட்குறாரு. ஏண்டா உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, உங்களையோட கம்பேர் பண்ணா அந்த பல்லவன் எவ்வளவோ பரவாயில்லையாடுறது. காயத்ரியோட ஒரு லவ் ஒரு பிரச்சனைன்னு வந்தவொன்னு அவங்கவுங்க இருக்கிற இடம் தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நோட் எடுத்து வச்சு ஏதோ எழுதி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வானதியும் வேணாம் அதை தொல்லையும் வேணான்னு உதறி தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே இதாக நிக்கிறத விட்டுட்டு பாண்டி தேவையில்லாம வானதியால தானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வானதியோட சண்டையா அப்படின்னு சோழன் கேட்க அவர் பேசாம தலையை குனிஞ்சிக்கிறாரு. அவருக்கே சண்டை ஆமான்னு சொல்லி போர் அடிச்சு போச்சு போல. டேய் பாண்டி சண்டை தானேன்னு கேட்கிறாரு சோழன். பல்லவன் படிக்கிறத விட்டுட்டு சீரியஸா இங்கே பார்த்துட்டு இருக்காரு. சண்டைன்னு சொல்ல முடியாது, ஆனா சண்டை தானே எஸ்ஜே சூர்யா மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பாண்டி. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப்னு சொன்னியே போனியா இல்லையான்னு கேட்கிறாரு சோழன். ஆமாண்ணே நானும் கேட்கணும்னு நினைச்சேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா, எல்லாரும் நல்லா பேசினாங்களான்னு பல்லவன் கேட்கிறாரு. ஏய் அதை பத்தி மட்டும் கேட்காதீங்கடா அப்படின்னு பாண்டியன் விரக்தியும் வேதனையுமா சொல்ல பல்லவன் புக்கை மூடி வச்சுட்டு பாக்குறாரு. ஏய் என்னாச்சுடாங்கிறாரு சோழன். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன கலாச்சி விட்டுட்டாங்கடான்னு பாண்டி சொல்ல என்ன கலாய்ச்சிட்டாங்களா அப்படின்னு சோழன் அதிர்ச்சியா கேட்குறாரு. ஆமா நான் அமைதியா இருக்கேன், பேச மாட்டேங்கிறதுல ஆரம்பிச்சு நான் போட்டிருக்க ட்ரெஸ் வரைக்கும் ஓட்டுறாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல சோழனும் பல்லவனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுலேயும் ஒருத்தன் கேட்குறான், மெக்கானிக்னா அவங்களே ரோட்டில் ஆணியை போட்டு அவங்களே பஞ்சர் ஓட்டுவாங்களா, நீங்களும் அப்படியான்னு கேட்குறான். சின்ன பசங்க வேற எதுவும் சொல்லவும் முடியாதுன்னு பாண்டி ரொம்ப சங்கடத்தோட சொல்றாரு. அவங்க சின்ன பசங்கன்னா நீ என்ன அங்கிளா, நீயும் சின்ன பையன் தானே, எப்படி ஒன்று அப்படி பேசுவாங்க அப்படின்னு பல்லவன் ரொம்பவே கோவப்படுறாரு. டேய் அந்த நேரம் வானதி என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சோழனு கோவமா கேட்குறாரு. ஏண்டா அவ பண்ணதாண்டா எனக்கு இன்னமும் காண்டே, அவங்க அந்த செய்யறானுங்க, இவ அவங்கள ஏதாவது கேட்டிருக்கணும்ல, ஆனா எதுவுமே கேட்கல. நான் கடுப்பா எந்திரிச்சு தனியா வர்றேன், என் பின்னாடியே வந்து என்ன திட்டுறா அப்படின்னு பாண்டி சொல்ல திட்டினாளா
அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு சோழன். ஃப்ரெண்ட்ஸ், அதிர்ச்சிங்கிற வேர்டுக்கு வேற ஏதாவது நல்ல வேர்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. சீரியலுங்கள்ல அதிர்ச்சி அதிர்ச்சின்னு சொல்லியே எனக்கு போர் அடிக்குது. ஆமாடான்னு சலிப்பா சொல்றாரு பாண்டி. என்னன்னு அப்படின்னு பல்லவன் சோழன் கிட்ட கேட்க, டேய் அவ எதுக்குடா உன்னை திட்டினா அப்படின்னு சோழன் கேட்க, நான் இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கணுமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசலையா, அமைதியா இருக்கிறனா, சாப்பாடு கூட எப்படி ஆர்டர் பண்றதுன்னு தெரியலையா, இப்படி லிஸ்டா போடுறா அப்படிங்கிறாரு பாண்டி. ஏண்டா அவளுக்கு என்ன, அவ பெரிய குவீன்னு நினைப்பா? அவளும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தானே. 4 ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும் பயங்கர ரிச் மாதிரி பந்தா காட்டுறாளோ அப்படின்னு சோழன் கோவப்பட, பல்லவன் எழுந்து வந்து சோழன் கிட்ட உட்காந்துக்கிட்டு, அண்ணே அவங்கெல்லாம் உன்னை கிண்டல் பண்ணுறப்போ வானதி அக்கா நிஜமாவே எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லலடா, ஒருவேளை அவ சொன்ன மாதிரி நான் இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கணுமோ அப்படின்னு பாண்டி கேட்க, அண்ணே நீ சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தண்ணே, சேரண்ணே கூட சொன்னிச்சில்லன்னு கேட்குறாரு பல்லவன். நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, சரி விடு, அவங்க முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாம அவ பேசிட்டாங்கிறாரு பாண்டி. அவளை விட்டு கொடுக்காம பேசுறானா அப்படின்னு சோழன் சொல்ல, அதாங்கிறாரு பல்லவனும். டேய் நீ ஹர்ட் ஆயிருக்கன்னு அவகிட்ட சொன்னியா இல்லையாங்கிறாரு சோழன். சொன்னேன்டான்னு பரிதாபமா பாண்டி சொல்ல, அதுக்கு என்னடா சொன்ன அவன்னு கேட்கிறாரு அவரு. அது அப்படின்னு அவரு தயங்கி தலைக்குனிய, நீ சொல்லியிருப்ப, அவ கொஞ்சம் கூட அதை மதிக்காம அதை வச்சு ஒரு சண்டை இழுத்திருப்பா, அதான் என்ன சோழன் கேட்கிறாரு. நம்ம வியூவர் சொல்ற மாதிரி உண்மையிலேயே சோழனுக்கு வானதியை கல்யாணம் பண்ணி வச்சா வானதி சோழனை நல்லா வச்சு செய்வாங்க. சோழன் வானதிய பயங்கரமா வாயை அடைக்க வச்சு வம்பிழுத்து ஒரு வழி பண்ணியிருப்பாரு. பாண்டி அமைதியா இருக்க, டேய் ஏன்டா அவ இப்படி இருக்கிறா, நிலாவை நீ பார்த்துருக்குறல்ல, என்கிட்ட பயங்கரமா சண்டை போடுவா, உங்க முன்னாடி என்னை எவ்வளவு திட்டுறா, ஆனா வெளியே எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்ததே இல்லடா அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்களையும் பார்த்து பேசிட்டு தாண்டா வர்றேங்கிறாரு பாண்டி. உடனே 2 பேரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி பாக்குறாங்க. சோழன் உடனே பல்லவனை பார்த்துட்டு, நிலாவை பாத்தியான்னு பாண்டிகிட்ட திரும்பி கேட்கிறாரு. எப்படான்னு கேட்க மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்ததும் யார்கிட்டயாவது அதை சொல்லணும் போல இருந்தது. அதான் நேரா அவங்க வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் புலம்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நம்ம வீட்டுக்கே வந்தேங்கிறாரு பாண்டி. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு யோசிச்சியா நீ? அவங்க வீட்டுல உன்னை நல்லா தானே நடத்துனாங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமா சோழன் கேட்கிறாரு. அதெல்லாம் நல்லா தான் நடத்துனாங்கன்றாரு பாண்டி. ஏய் பாண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நீ வானதியை விட்டுடுறா, சும்மா போய் போய் தொங்கிட்டு இருந்தா சரிப்படாது. அவ ஆளும் மண்டையும் 4 பேரை பார்த்ததும் சீன் காட்டியிருக்கிறா, நீயும் வெளுத்து வாங்கி விடாம அமைதியா வந்திருக்க அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே, இதே நீ வானதியை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ கொடுத்து அவங்கெல்லாம் வானதியை கலாய்ச்சாங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. அதெல்லாம் நான் கரெக்டா கேட்டேன்டா, நீங்க 2 பேரும் அவளை கலாய்க்கும் போது நான் அமைதியா இருக்கிறேனாமா, அதை சொல்லி காட்டுறாங்கிறாரு பாண்டி. சோ அப்படின்னு சோழன் சலிச்சுக்க, வெளியே எப்படிடா என்னை இவ இப்படி விட்டு கொடுத்து பேசலாங்கிறாரு பாண்டி. டேய் பாண்டி, சொல்றத கேளுடா, நீ அவளை விட்டுடு, பாண்டியை ஈஸியா சமாளிச்சிடலாங்கிற நினைப்பு இருக்க வரைக்கும் அவ இப்படிதான் இருப்பா, கொஞ்ச நாள் அப்படியே கண்டுக்காம விடு, அப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுங்கிறாரு சோழன். அப்படின்ற மாதிரி பல்லவன் அவரை பார்க்க ஆமான்னு தலையாட்டுறாரு அவரு. பாண்டி எதுவும் சொல்லாம அப்படியே யோசனையா நிக்கிறாரு. வீட்டுல தேனு டைனிங் டேபிள தொடச்சிட்டு இருக்க நிலாவோட அப்பா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, தேனு வா வா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து சோஃபாவில் உட்கார்றாரு. அவரோட சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குற தேனு, வந்துட்டீங்களா, உட்காருங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிளாஸ்ல தண்ணி ஊற்றி கொண்டு போய் கொடுக்க அவங்க கையை பிடிச்சிட்டு டம்ளரை வாங்கி வச்சுட்டு, உட்காருமா, முதல்ல நீ உட்காருன்றாரு. அவங்களும் உட்காந்து, என்னங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கீங்க அப்படின்னு தேனு கேட்க, எல்லாம் காரணமாக தாங்கிறார் அவரு. ஆமாம், நீங்கள் எதுக்குங்க அந்த சேரனை ட்ராப் பண்ணுறேன்னு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தேனு, அவரை ட்ராப் பண்ண போனதுனால தான் பல விஷயங்கள் தெரிய வந்ததுன்றாரு நிலாப்பா. என்ன விஷயம் தெரிய வந்ததுன்னு தேனு கேட்குறாங்க. இவ்வளவு நாளா நிலா கிட்ட நாம ஏன் அவ டிவோர்ஸ் பண்ணான்னு காரணம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாங்கிறாங்க தேனு. அதுக்கான பதில் இப்ப தெரிஞ்சு போச்சு தேனு அப்படின்னு அவர் சொல்ல, இவங்க ஆண் அப்படியே பாக்குறாங்க அப்படின்னு கடகடன்னு சிரிக்கிறவரு. இதுக்கப்புறம் நிலாவை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாரு அவரு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, அவ என்ன காரணத்துக்காக அந்த சோழனை டிவோர்ஸ் பண்ணாலான்னு கேக்குறாங்க தேனு. அந்த பொறுக்கி பையில லவ் பண்ணி தான் நிலா வீட்டை விட்டு ஓடி போனான்னு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல அப்படின்னு அவர் கேட்க, ஆமா அதானே உண்மைன்றாங்க தேனு. அது உண்மை இல்ல தேனு, நிலா அவனை லவ்வே பண்ணல அப்படின்னு அவர் சொல்ல, என்ன
என்னங்க சொல்றீங்க அப்படின்னு தேனு ரொம்ப அதிர்ச்சியும் சீரியஸுமா கேட்குறாங்க. அப்போ நிலாவோட அப்பா சேரன் கிட்ட பேசினது எல்லாத்தையும் ஒய்ஃப் கிட்ட ஒப்பிச்சிட்டு இருக்காரு. நிலா அந்த கல்யாணத்துல தப்பிக்கிறதுக்காக தான் நிலா கேட்டிருக்கா. சோழனும் நிலாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விடுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான். சோழன் சென்னைக்கு நிலாவை கூட்டிட்டு வரணும்னு மட்டும்தான் நினைச்சான், மற்றபடி அவங்க லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சேரன் சொன்னதை ஃபுல்லா சொல்லி முடிக்க தேன் அப்படியே நெஞ்சில கைய வச்சுட்டு உட்கார்ந்துடுறாங்க. அந்த ஃப்ராடு பைய நம்ம பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இருக்கிறான். நிலாவுக்கு சோழன் மேல காதலும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நம்ம பொண்ணு தப்பு பண்ணல தேனு அப்படின்னு நிம்மதியும் சந்தோஷமா சொல்றாரு. இந்த பாவி பைய நம்ம பொண்ணு வாழ்க்கையவே கெடுக்க பார்த்துருக்கானே. ச்சே, இவனை மாதிரி ஒரு பொறுக்கிய போய் நம்ம பொண்ணு எப்படி லவ் பண்ணான்னு ஒரே குழப்பமா இருந்தது. இப்பதானே புரியுதுங்கிறாங்க தேனு. நிலா உள்ளர இருக்காளான்னு அவர் கேட்க, ஆமாங்க உள்ளர தான் இருக்கா அப்படின்றாங்க தேனு. சரி நிலா நிலா அப்படின்னு அவர் கூப்பிட நிலா அவங்க ரூம் கதவு திறந்துட்டு தலையை நீட்டி என்னப்பான்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் வாயன்னு கூப்பிடுறாரு. நிலாவா அங்க வந்து நின்று என்னப்பான்னு கேட்க, வாயன் உட்காரு அப்படிங்கிறாரு அவரு. என்னாச்சுப்பான்னு நிலா கேட்க, முதல்ல உட்காரு சொல்றேன், உட்காருடா அப்படின்னு அவர் எழுந்து நின்று நிலாவை பிடிச்சி தேனுக்கும் அவருக்கும் நடுப்புற உட்கார வைக்கிறாரு. தேனும் ஒரு கையை பிடிச்சி உட்கார வைக்க நிலாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க ஒன்றும் புரியாம ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்க ரெண்டு பேரும் புன்னகை முகமா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க அப்பா நிலாவோட தோல்ல கைய வச்சு எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு பண்றாரு. நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. குழப்பத்தோட அவங்க அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பாக்குறாங்க. உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சேரன் சொன்னாருமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல நிலா அதிர்ச்சியோட ஆன்னு பாக்குறாங்க. அப்படின்னு அவர் தலையாட்ட மறுபடியும் அண்ணன் உளறி சொதப்பிட்டாரா அப்படின்னு டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க நிலா. நீ அந்த டிரைவர் சோழனை லவ் பண்ணி தான் வீட்டை விட்டு ஓடி போனேன்னு நாங்க இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அதெல்லாம் பொய்ன்னு தெரியும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நிலா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க நிலா. நான் உனக்கு ஏற்பாடு பண்ணின கல்யாணம் உனக்கு பிடிக்கலன்னு நீ அப்பா கிட்ட பல முறை சொன்னேன், ஆனா நான் தான் கேட்கல அப்படின்னு அவர் சொல்ல அதெல்லாம் இப்ப பேசி என்ன ஆக போகுதுன்ற மாதிரி நிலா சங்கடமா முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சேனே தவிர உனக்கு எது வேணும்னு நான் யோசிக்கவே இல்லடா. அந்த சோழன் அவன் உன் நிலைமைய அவனுக்கு சாதகமா பயன்படுத்தி உன்னை காப்பாத்துறேன்ற பேர்ல கல்யாணம் பண்ணி இருக்காமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அப்பா அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஆனா காத்துதான் வருது. அவரு ஒன்னும் சொல்ல வேண்டான்ற மாதிரி கைய காமிச்சு நடந்த எல்லாத்தையும் சேரன் சொன்னாருமா. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு, நீ ஏன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணின எல்லாமே சொன்னாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல நிலா சங்கடமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அப்பா ஒரு நல்ல சிரிப்பு சிரிச்சுட்டு நிலாவோட முகத்தை நிமித்தி, அப்பாவுக்கு இப்பதான்டா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ யாரையும் நம்பி ஓடி போகல, கல்யாணம் பிடிக்காம வீட்டை விட்டு கிளம்பி இருக்கிற. அதுக்கு முழு காரணம் நாங்க தானே, எங்க மேலதான் எல்லா தப்புமே. நீ சொல்லும் போது நாங்க உன் பேச்ச கேட்டிருக்கணும். சாரிடா, இந்த அப்பாவை மன்னிச்சிருடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்பா என்னப்பா நீங்கன்றாங்க நிலா. இல்லடா, ஒரு வகையில நீ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நான் தான் ஒரு காரணமா இருந்திருக்கேன் அப்படின்னு கண் கலங்குறாரு அவரு. நீ அப்பா கிட்ட கடைசியா ஒண்ணு கேட்டியடா, கல்யாணம் வேண்டாம் வேலைக்கு போகணும்னு கேட்ட. அதை நான் செஞ்சிருந்தா நீ இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு வழியில அப்பா தானே காரணம் அப்படின்னு அவர் சொல்ல, அப்படிலாம் இல்லப்பா அப்படிங்கிறாங்க நிலா. ஆனா ஒண்ணுடா, உன் கல்யாணம் உனக்கு எப்படி நடந்துச்சுங்கிற உண்மை உனக்கு தெரியும் போது நீ தைரியமா டைவர்ஸ் பண்ண பாரு, அங்க நிக்கிற நீ ஏன் பொண்ணுடா நீ எதுக்காகவும் உடஞ்சு உட்காராத. இந்த மனோகரோட பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டடா நிலா. இப்படிதான் இருக்கணும் என் பொண்ணுன்னா இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு தோளோட சேர்த்து அணைச்சிக்க அவங்க அம்மாவும் ரொம்ப பெருமையோட சிரிச்சுட்டு முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. அப்படியே தலையை தடவி கொடுக்க ஏன் பொண்ணுடா அப்படின்னு அவரு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாரு. நிலாவுக்கு தவிப்பும் ஒரு மாதிரியுமா இருக்கு. அவங்க அம்மாவும் நிலாவை அவங்க தோல்ல அணைச்சிக்க அவங்க அப்படியே நிமிந்து பாக்குறாங்க. தேங்க்யூப்பா, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா, ஆனா முடியலங்கிறாங்க நிலா. கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிடலாம், வீட்டை விட்டு போகலப்பான்றாங்க நிலா. தெரியும்டா தெரியும், அதெல்லாம் விடுன்னு அழுகையோட சொல்றாரு அவரு. இங்க பாரு, இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன் மேல எந்த தப்பும் இல்லடா, நீ தங்கம்டா, என் தங்கம் அப்படின்னு நிலாவோட தாவாங்கட்டையை பிடிச்சி செல்லங்கொஞ்சி முத்தம்லாம் கொடுக்குறாரு உங்க அப்பா. சரி அழாத, இங்க பாரு, இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரியே வாழு. உனக்கு அப்பா அம்மா நாங்க இருக்கோம்டா. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சென்னையிலேயே இருக்கலாம், நீ வேலைக்கு போகலாம், உன் கூடவே நாங்க இருக்கோம்
அப்படின்னு அவர் சொல்ல நிலா உணர்ச்சி பெருக்கல சரின்னு தலையாட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க செய்ய தவறுனத இனிமே உன் கூடவே இருந்து நாங்க செய்வோம், சரியா? உனக்கு அப்பா நான் இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு அவரு நிலாவோட கையை அழுத்தி கொடுக்க நிலாவும் மனசு பாரமெல்லாம் நீங்கி அப்படியே அப்பாவோட தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க. அவரை ரொம்ப ஆறுதலா அணைச்சி தட்டி கொடுக்க தேனு மகளோட தலையை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. நிலா ரொம்ப அழுதுட்டு இருக்க அவரு கண்ணத்தெல்லாம் தொடச்சு விடுறாரு. நைட்டு நிலாவோட அப்பா பெட்ல உட்கார்ந்துருக்க தேனு ஒரு கப்ல பால் எடுத்துட்டு வராங்க. இந்தாங்கன்னு நீட்ட வாங்கி கீழே வைக்கிறாரு. சூடா இருக்குன்றாரு. இந்த விஷயம் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கணும் தேனு, தெரிஞ்சிருந்தா எப்படியாவது அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நமக்கு எதுவுமே தெரியல பாத்தீங்களா, இந்த நிலாவாவது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலா பாத்தீங்களா அப்படின்னு தேனு கொஞ்சம் கோவமா தான் கேக்குறாங்க. அவளையும் குறை சொல்ல முடியாது இல்ல தேனு, ஆரம்பத்துல அவ நம்மள தேடி தானே வந்தா, நாம தான் அவ பேசுறத கேட்கவே இல்லையே. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பொண்ணு வீட்டை விட்டெல்லாம் ஓடி போகல, கல்யாணம் பிடிக்காம தான் போயிருக்கா அப்படின்னு அவரு நிம்மதியா சொல்ல தேனும் சிரிக்கிறாங்க. ஒருத்தன் அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான், அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவனை டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறா என் பொண்ணு தேனு அப்படின்னு நெஞ்சில பெருமையா தட்டிக்கிறவரு இப்ப நம்ம பொண்ணு நம்ம வீட்டுல நம்ம கூட நம்ம பொண்ணாதான் இருக்கிறா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவ அங்க சோழன் கூட சேர்ந்து கூட வாழ ஆரம்பிக்கல அப்படின்னு அவர் சொல்ல, ஏங்க நடந்தது ஒரு கல்யாணமே இல்லைங்கும் போது அவ எப்படிங்க அவன் கூட சேர்ந்து வாழ்க்கைய ஆரம்பிப்பா அப்படின்னு தேனு கேக்குறாங்க. அதை தான் நானும் சொல்றேன், அவ நம்ம பொண்ணாவே நம்ம கிட்ட திரும்ப வந்துட்டான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல தேனு நிம்மதியா சிரிக்கிறாங்க. சீக்கிரமே அவளை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போய் அவ லைஃபை செட்டில் பண்ணணுமா அப்படின்னு அவர் சொல்ல, ஏங்க அவ நம்ம கூட வருவான்னு நினைக்கிறீங்களான்னு தேனு கேக்குறாங்க. முதல்ல அந்த வீட்டை விட்டு அவ வருவான்னா நாம நினைச்சோம், இப்ப வந்துட்டால, இப்ப அவ பெருசா என்ன கேக்குறா, வேலை செய்யணும்னு கேக்குறா, அவ்வளவுதானே, அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அவ படிச்சிருக்கா, பத்தாததுக்கு கோல்டு மெடலிஸ்ட் வேற, அவளுக்கும் வேலை செய்யணும்னு ஆசை இருக்காதா, செய்யட்டுமா, அதுக்காக நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே தேனு கலக்கத்தோட என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம ஊர்ல பெரிய கம்பெனியா ஆரம்பிச்சு கொடுப்போம், எதுக்கு இந்த சின்ன கம்பெனில அவ வேலை பார்த்துக்கிட்டு பெரிய ஆபீஸா போட்டு கொடுப்போம், நானே நல்ல பெரிய ப்ராஜெக்டா வாங்கி கொடுக்குறேன், திருவண்ணாமலை பிடிக்கலையா பெங்களூர் கூட போகட்டும், ஆனா இங்க இருக்க கூடாது அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்ல, கரெக்டுங்க கரெக்டா சொன்னீங்க, அந்த கும்பல் கிட்ட இருந்து அவ தப்பிச்சா போதும்னு இருக்கு, காலையில மத்தியானம் சாயங்காலம்னு யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு தேனு சலிச்சுக்க, தேனு இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நீ அவசரப்பட்டு வாயை விட்டுறாத, பொறுமையா இருங்கிறாரு உங்க அப்பா, எல்லாமே நமக்கு சாதகமா தாமா நடந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் நிலா நம்ம கூட திருவண்ணாமலைக்கு வருவா, நாம சொல்ற எல்லாத்தையும் கேப்பா அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்ல, அது மட்டும் நடந்துட்டா போதும்னு இருக்குங்க அப்படின்னு தேனு சொல்ல, நடக்கும் தேனு, நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு அவரு சந்தோஷமா சிரிக்க அந்த சந்தோஷம் தேனுக்கும் பரவுது. நைட் ஆனதுனால நிலாவும் தூங்குறதுக்காக அவங்க ரூம்ல வந்து பெட்ல உட்காடுறாங்க. அப்படியே ஒரு சின்ன சிரிப்போட மொபைல் எடுத்து ஹாய்னு மெசேஜ் பண்றாங்க. சோழன் அவங்க வீட்டுக்கு வெளியே இந்த பக்கமா அந்த பக்கமா நடந்துட்டு இருக்கிறாரு. மொபைல்ல இருந்து மெசேஜ் சவுண்ட் கேட்ட உடனே அப்படின்னு எடுத்து பாக்குறாரு. அது நிலா கிட்ட இருந்துன உடனே சந்தோஷமாகி ஹாய் நிலான்னு போடுறாரு. என்ன உன்னை ஆளைய காணுன்றாரு அவரு. அப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நிலா மெசேஜ் பண்ண, ஓ டேட் லிட்டில் பிரின்சஸா அப்படின்னு அவர் மெசேஜ் அனுப்புறாரு. ஆமா நான் என் அப்பாவுக்கு டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான் அப்படின்னு நிலா மெசேஜ் அனுப்ப சிரிப்போட பாத்துக்கிட்டே அங்க கட்ட செவர்ல உட்கார்றாரு சோழன். இருங்க இருங்க நல்லதுதான், நான் கூட நீ கிளம்பும் போது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ஏதோ தப்பா இருக்கேன்னு, மிஸ்டர் வில்லன் எதுவும் பிளான் பண்ணலையே அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாரு சோழன். நிலா அதை கேட்டு சீரியஸா முகத்தை வச்சுட்டு, ஹலோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா என்கிட்ட நல்லா பேசுறாரு, சொன்னபடி நடந்துக்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நிலா மெசேஜ் அனுப்ப அப்படின்னு பாக்குறாரு சோழன். கொஞ்ச நேரம் யோசிக்கிற நிலா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமான்னு மெசேஜ் அனுப்புறாங்க. சொன்னாதானே தெரியும்னு அவர் பதில் மெசேஜ் அனுப்புறாரு. டைப் பண்ணக்குள்ள ரிப்ளை பண்ணாதீங்க அப்படிங்கிற நிலா மெசேஜ் அனுப்புறாங்க. ஐயோ சரி சரி சொல்லு அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாரு. அவரு ஏற்பாடு பண்ணின கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆக தான் ஓடி வந்தேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, அதை படிக்கிற சோழன் பயங்கர அதிர்ச்சியில உட்கார்றாரு. ஐயோ அப்படின்னு அவரு டிஸ்பிளேவே பார்த்துட்டு இருக்காரு. இவ என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றா, அப்ப எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே
அப்படின்னு பயத்தோட பார்க்குறாரு சோழன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.